அதிமுகவுக்கு அருமையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இன்னும் பல கட்சிகள் இங்க வர தயாரா இருக்கு. அதனால அங்க திமுக கூட்டணியில அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் வெறுப்புல இருக்காங்க, கசப்புல இருக்காங்க. அவர் பேச்சிலே தெரியும் உங்களுக்கு. நான் அதிமுக ஆளணும், அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்றாருல. அதிமுக ஆட்சி கூட வரட்டும் அப்படிலாம் சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம்? அங்க திமுக வரவேணா நினைக்கிறாரு. அதனால அங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் பிரச்சனைக்குரிய கூட்டணி. திமுக கூட்டணி பிரச்சனையான கூட்டணி. தொடர்ந்து விஜய் கூப்பிட்டீங்க, இப்ப அவர் நான் தான் முதல்வர், மீண்டும் பொறுமையா கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல, காலங்கள் இருக்கு. விஜய் வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் 8 மாசம் இருக்கு, 36 வாரம் இருக்கு. ஒரு நாளில ஒரே நாள்ல கட்சியை கலைச்சவங்க இருக்காங்க. அதனால 36 வாரம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. அதுக்குள்ள பல முடிவுகள் மாறலாம். உண்மையான பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பலமான யார் தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்துக்கிற பாப்பாங்க. எனக்கு என்ன பலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிவெடுக்க முடியும். யாராவது பக்கத்துல சொல்றாருக்காக நான் முடிவெடுக்க முடியல. அப்படி இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் சில முடிவுகள் மாறும். வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்கு. அவர் அப்படி ஒரு வாய்ப்பு முடிவு எடுத்தாருன்னா அவர் புத்திசாலி, உண்மையிலே புத்திசாலி. ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பேர்ல ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பண்ண போறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு யோசனை வந்திருக்கா? இத்தனை ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 மாசம் ஆயிப்போச்சு, 52 மாசம் ஆயிப்போச்சு ஆட்சிக்கு இந்த முடிய போற இடத்துல, ஆட்சி முடிய போற இடத்துல ஓரணியில் தமிழ்நாடு எப்படி? ஓரணியில் அவங்க குடும்பம் தான் இருக்கு. இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் தவிச்சு போய் கிடக்கா. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட உணவு இல்லை, வேலை செய்ய தொழில் இல்லை, வரவு செலவுக்கு பணம் இல்லை, வெறும்படியா இருக்கிறான். அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சூட்சமா இருக்காங்க, சுகமா இருக்காங்க. ஸ்டாலின் குடும்பம் நன்றாக இருக்கு. அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு சொல்றதெல்லாம் மக்களை குழப்புகின்ற பணி. பணம் இருக்கின்றதால் அவர்கள் இப்படியெல்லாம் கதை அளக்கிறார்கள். இந்த கதைகளெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் அவங்களை போய் தெரியாம கிடையாது. எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலே திமுக கொடுப்பாங்க. இந்து அறநிலைத்துறையோட நிதியிலிருந்து கல்லூரி கட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸா இருந்தவர் இன்னைக்கு பாஜகவுடைய ஒரிஜினல் வாய்ஸாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சும்மா இப்படியே சொல்லக்கூடாது. டப்பிங் வாய்ஸ், ஒரிஜினல் வாய்ஸ்ன்னு. என்ன பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா? நான் கேட்கிறேன். அவர் கருத்தை இவர் சொல்றாரு. யாரு? ஆமாங்க, கூட்டணி கட்சி பிரச்சனை நாங்க சொல்லத்தான் செய்வாங்க. எங்க பிரச்சனை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எங்களை பத்தி ஒரு சொன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பிரச்சனை சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டு எங்க பொதுச்சாளர் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. ஏன் கேட்ட நான் சொல்லுவேன். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுல இருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கள்லாம். எங்களை பத்தியே தானே பேசுறாரு. உரையில் எந்திரிச்சோட பேசுறதே அதிமுக பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு. இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறாரா? நம்ம நாங்களும் சொல்லலாம்ல, காங்கிரஸுக்கு நீங்க அடிமையா? காங்கிரஸுக்கு திமுக அடிமையா? அதனால இது அவர் போடுகின்ற நாடகம். மொழி பிரச்சனை தூண்டுறது, இன பிரச்சனை தூண்டுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டி விட்டு தெற்க வடக்கேன்னு பேசுறது எல்லாம் தேர்தல் நேரத்தில் திமுக கலைஞர் காலத்திலிருந்து போடக்கூடிய ஒரு ஸ்டண்டு வேலை. அந்த ஸ்டண்டு இனிமேல் நடக்காது. அதிமுக விழிப்பா இருக்கு, பிஜேபி முழிப்பா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் விவரமா இருக்காங்க. அதனால ஆப்பு உறுதி அடிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்க. இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆனா இப்ப தற்போது கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க அம்மாவுடைய வாரிசா இல்ல அமித்ஷாவுடைய வாரிசான்னு சொல்லி திரும்ப கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை காலம்பூரா எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் இப்ப காங்கிரஸ் ஒரு தோல்ல உட்காந்துட்டு பயணம் பண்றாங்க. அது எந்த வழியில சரி? எனக்கு தெரியவே என்னுடைய வாழ்க்கை அரசியல் ரீதியா பார்க்கும் போது காங்கிரஸ் கடுமையா அவசரம் பண்ணுவாங்க. காங்கிரஸ் எங்க இருக்கோ எதிர்ப்பான நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க காங்கிரஸோட கை வைக்கிறாங்க. காலமும் சூழ்நிலையும் சூழ்ச்சியும் மாறின்ற பொழுது தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேச நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக, மாநிலத்தினுடைய நலனுக்காக அதிமுக எடுக்கின்ற முடிவு, எடப்பாடி எடுக்கின்ற முடிவு அருமையான முடிவு, அற்புதமான முடிவு. இந்த முடிவு அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஜெயலலிதாவுடைய தம்பி திராவிட இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது, அதனால இந்த கருத்தை சொல்லி திருமாவளை சொல்லியிருக்காரு. அவர் அம்மாவுடைய தம்பி என்று சொன்னதுக்கு அவருக்கு நன்றி. அதே சமயத்தில் அவருடைய பேச்சுக்கள் என்ன நினைக்கிறாரு? திமுகவில் இருக்கிற சங்கடங்கள் இருந்து அங்க பேசிக்க வேண்டியதான். எங்களவே சொல்லி கிடக்கக்கூடாது. எங்கிட்ட வர்ற மாதிரி முதல்ல வந்திருக்க வேண்டியதானே. நாங்க வேண்டாம் சொல்றோம். அந்த திருமாவளவன் வந்தாரு, எங்களுக்கு ஆதரவு தானே. அடித்தட்டு மக்களுடைய வாக்குகள் கிடைக்கிறது என்ன எங்களுக்கு வந்துருமா இல்லையா? நிறைய எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே. ஆனா அவர் குப்புறம் சொல்லிட்டே இருக்காரு, ஒவ்வாத கூட்டணி இருக்கிறாரு. அதிமுக பிஜேபி ஒவ்வாத கூட்டணியா? காங்கிரஸுக்கு திருமாவளவன் வச்சிருக்கிற கூட்டணி தான் ஒவ்வாத கூட்டணி. காங்கிரஸ் கட்சி ஈழத்து பிரச்சனைல ஈழத் தமிழர்களை கொன்ற கட்சி, விடுதலை புலிகளை போராளிகளை அழித்த கட்சி, முள்ளி வாய்க்கால 3 லட்சம் பேரை பரவல் செஞ்ச கட்சி, வேறாறு கருவிகளை கொடுத்து இலங்கை ராணுவத்தை வழியை கொடுத்து இந்த ரூட்ல போங்க போராளிகளை கொள்ளலாம் சொல்லி
உயிருக்கு போராடின அப்பாவி மக்கள் எல்லாம் சுட்டு கொண்ட கட்சி, சுட்டு கொண்ட ஆட்சி ராஜபக்ச ஆட்சி. தொடர்ந்து ராணுவ தலைவர்களை கொடுத்த கட்சி ஆட்சி அன்றைய காங்கிரஸ் ஆட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை முட்டு கொடுத்தது யாரு? திமுக. ஆக முரண்பட்ட ஒரு கூட்டணி சொன்னா அந்த திருமாவளவன் வைத்திருக்கின்ற அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். இவர் போராளிகளை ஆதரிக்கிறது, தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிறது. இவர் எப்படி அந்த திருமாவளவன் அங்க போய் சேர்ந்தாரு? கால சூழ்நிலை சொல்றதா இல்ல சூழ்நிலை கைதியாக மாட்டிட்டாரு சொல்றதா? முரண்பட்ட கூட்டணி, ஒவ்வாத கூட்டணி சொன்னா அவர் வைத்திருக்கிற கூட்டணி தான். அதிமுக பிஜேபி கூட்டணி அருமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, தேசமும் தெய்வமும் பாதுகாப்பதற்காக இன்றைக்கு அமைத்திருக்கின்ற கூட்டணி தான் அதிமுக பிஜேபி கூட்டணி. நடிகர் விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரும்னு சொல்றீங்க. ஆனா அவர் திமுகவோட பாஜக கூட்டணியோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அதனால என்ன இருக்கு? களத்துல வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்லிருக்காங்க, களத்துல 2 கட்சி தான், அதிமுக திமுக தான். மற்ற கட்சியெல்லாம் இன்னைக்கு காணாம எத்தனை ஆளுகள் எல்லாம் 3ஆம் அணி போட்டு பார்த்தாங்க. இருந்தாங்களா களத்துல? பேச போடுவாங்க, வேற பேசும் பொருள் ஆயிடுவாங்க. அதனால அது கதைக்காது. அதிமுக களத்தில் நிக்குது, திமுக களத்தில் நிக்குது. செய்ய போறது அதிமுக, அடுத்து வரப்போறது திமுக. மற்ற கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்டில் பூச்சி மாதிரி வரும், தெரியும் பல கட்சிகள் வரும். அதெல்லாம் களத்துல வந்து நிக்க முடியாது. நீங்க பூத் கமிட்டி, நாங்கெல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டிருக்க பூத் கமிட்டி எப்படி போட்டு கிராமம் பூரா போய், பகுதி வாரியா போய், தெரு வாரியா போய், ஊர் வாரியா போய், அங்கங்க உட்காந்து பூத் கமிட்டி படிச்ச பையன்கள் இளைஞர்களை போட்டு அப்படி அமைச்சிருக்கோம். அப்படிதான் கமிட்டி இருக்கா? அதெல்லாம் எடப்பாடி இன்னைக்கு 4ஆம் தேதி சுற்றுப்பயணம் வராது. 4, 5, 6 3 நாள் இந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம். 4ஆம் தேதி விருதுநகர் தங்குறது, 5ஆம் தேதி ராஜபாளையம் தங்குறது. ஒரு அற்புதமான கூட்டத்தை காட்ட போறோம். ஒரு 2 லட்சம் பேர் மக்கள் சந்திக்கின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க போறோம். ஒரு 41 கிலோமீட்டர் ரோடு ஷோ ஏற்பாடு பண்ண போறோம். ஆக இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு அங்க கள பணியாளரே கிடையாது. அதனால வந்து விஜயை பத்தி நம்ம பேச வேண்டாம். அவர் யாரு பேச்சோ கேட்டுக்கிட்டு ஏதோ ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டு சொல்லிட்டு கிடக்காங்க. ஏதோ ஒரு வெள்ளி கொடுக்க பேசுறாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய மோகத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு தேர்தலில் தான் தெரியும், அது வரைக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அதிமுகவுக்கு அருமையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இன்னும் பல கட்சிகள் இங்க வர தயாரா இருக்கு. அதனால வந்து அங்க திமுக கூட்டணியில அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் வெறுப்புலயா இருக்காங்க, கசப்புலயா இருக்காங்க. அவர் பேச்சிலே தெரியும் உங்களுக்கு. நான் அதிமுக ஆளணும், அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்றாருல. அதிமுக ஆட்சி கூட வரட்டும் அப்படிலாம் சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம்? அங்க திமுக வரவேண்டா நினைக்கிறாரு. அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் பிரச்சனைக்குரிய கூட்டணி. திமுக கூட்டணி பிரச்சனையான கூட்டணி. ஆகவே இவர் ஓரங்கள் தமிழ்நாடு என்று சொல்லி ஒரு ஓரங்க நாடகத்தை போடுறாரு. அது நடக்காது, வாய்ப்பே கிடையாது. திமுகவுக்கும் விஜய் போட்டி அதிமுக அழிஞ்சு போச்சு, களத்திலே கிடையாது. அவர் ஊர்ல கிடையாது. அவரை பத்தி ஏதோ விபத்துல ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் கவனமான காட்டி தம்பி விஜய் பெருவார ஜெயிக்க வச்சிருப்போம். ஏதோ விபத்துல ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. எங்க ஜெயிச்சாரா, ஜெயிக்க வச்சாங்களா, ஜெயிச்சது மாதிரி அறிவிச்சாங்களான்னு தெரியல. அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், அந்த ஆட்சித்தலைவருக்கு தான் தெரியும். என்ன இன்னொரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, பாப்போம். இவர் ஊர்ல கிடையாது. என்ன மக்கள் விழிப்பா இருக்கணும். ஊருக்குள்ளே வராதவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. எந்த கட்சியா இருந்தாலும் ஊருக்குள்ள வரலன்னா ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு கேட்க மாட்டாங்க, நன்றி சொல்லி வர மாட்டாங்க, நல்லதும் செய்ய மாட்டாங்க, ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போறாங்க. அவங்க வந்து பெரிய அறிவாளி மாதிரி பேசுவாங்க. அதிமுக எப்படிப்பட்ட கட்சி? ஒரு மணி நேரத்துல போகும்போது சொல்லி 500 பேர் 1000 பேர் உட்காந்து நடக்க கட்சி இது? கட்சியா? காங்கிரஸ் கட்சியில கூட்டம் போட எந்த கூட்டம் வரும்? யார் வருவா? 4 கார் வரும், மொத்தம் 16 பேர் வருவாங்க. 16 பேர் வச்சு செலவு கொடுத்த முடிப்பாங்க. அதான் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு இங்க ஆளே கிடையாது, தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது. ஏதோ திமுக இருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் சுமந்துகிட்டு இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி தலைவர் பேச நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, அது இந்தியாவுக்குள்ள உள்ள கட்சி கிடையாது. அந்த கட்சியுடைய முடிவுகள்லாம் இந்தியாவுக்கு அப்பாலே எடுப்பாங்க, அங்க எடுத்துட்டு இங்க வந்து செயல்படுத்துவாங்க. பிஜேபி கட்சியோ அதிமுக கட்சியோ இங்க முடிவு எடுப்போம். இந்தியாவுடைய மக்களுடைய நன்மைக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக இங்க முடிவு எடுக்கிற கட்சிகள் இது. காங்கிரஸ் கட்சி அப்படி கிடையாது. வெளிநாட்டுல முடிவெடுத்து தமிழ்நாடு இந்தியாவில் நிறைவேற்ற பார்ப்பாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி எல்லாம் கரை சேராது, ஒரு காலம் கரை சேராது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவு போட்டுருங்க. சிவகாசியில் உள்ள அனைத்து பட்டாசு ஆலையும் 10 நாட்களுக்குள் ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கணும். விதிமீறல் இருந்தா பட்டாசு ஆலை உரிமத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு. விதிமீறல் இருந்தால் ரத்து செய்யணும் சொல்றாங்க, ரைட்டு. ஆனா அதை வச்சுக்கிட்டு சித்து விளையாட்டு பண்ணா வச்சுக்க, அந்த அதிகாரிகளுடைய பதவியை ரத்து பண்ணி சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு பட்டாசு ஆலைகளை மிரட்டி பல லட்சம் தொழிலாளர்களை வேலை வாய்ப்பை கெடுக்க நினைச்சாங்கன்னா சில பேர் இருக்காங்க. பட்டாசு தொழிலை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இது ஒரு பயங்கரவாதிகளுடைய தொழில் மாதிரி பாக்குறாங்க. இந்த தொழில் செய்யறவெல்லாம் ஒரு பயங்கரவாதி மாதிரி பாக்குறாங்க. பட்டாசு தொழில் பண்றவன் வந்து பாவப்பட்டவன்,
கஷ்டப்படுகிறவன் தான் உழைக்க வந்து உழைச்சி பிழைக்கவனுக்காக வந்து கரிமந்தலை வேலை பார்க்குறான். அதை கஷ்டப்பட்டு காலையில் 7 மணிக்கு போய் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி உழைச்சி சம்பாத்தியம் பண்றான். அவனுக்கு ஒரு விபத்து நடக்குது, அவன் சாகரத்துக்காக அங்க போறான், இல்ல சாகரத்துக்காக தொழிலாளர் முதலாளியை கூப்பிட்டு வேலை பட்டாசு நடத்துறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனா இதை காரணம் காட்டி எதையாவது சொல்லி 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 ரயில்வே விபத்து நடக்குது, ஏதாவது விபத்து நடக்குது, அதுக்காக ஆராய்ச்சி பண்ணலாம். பசுமை தீர்ப்பாயம் சொன்ன போது ஆராய்ச்சி பண்ணலாம், பேசலாம், போகலாம், பார்க்கலாம். சில தவறுகள் இருந்தால் அதை வந்து அதுக்காக ஒரு விதிமுறைகள் இருந்தால் அதுக்கு தண்டனை கொடுக்கலாம், அதை சரி செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கலாம். அதை சரி செய்து விட்டால் அதற்கான மீண்டும் அந்த தொழிலை லைசன்ஸை கொடுக்க வேண்டும். அது போன்ற பணிகளை செய்தால் நாம் பாராட்டலாம். ஆனால் அதை விடுத்து இந்த தொழில் நசுக்கின்ற பணியை செய்தால் அதை தடுக்கின்ற இடத்தில் நாங்கள் இருப்போம். 100 ஃபேக்டரி வரைக்கும் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணவே கொடுக்காம இருக்காங்க. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆச்சுன்னா அந்த பட்டாசு சாலையில வேலை பார்த்த சுண்ணாம்பு அதிகமா ஒரு வருஷம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் லைசன்ஸ் கொடுக்காம இருந்தா, இவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த அந்த அங்க வேலை பார்த்த 100 பேர் எத்தனை 1 லட்சம் பேர் ஆச்சு. 1 லட்சம் பேர் என்ன வேலை செய்வான், எப்படி பிழைப்பான்? இதெல்லாம் ஒரு நியாயமா? இப்படி அண்ணாதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில இப்படி நடந்துச்சா? பட்டாசு தொழிலுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை உருவாச்சா? இவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ற இப்ப தொடர்ந்து உண்டு பண்றாங்களே, இதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆட்சியாளர் திருத்திக்கணும். இந்த ஒரு தொழிலை மட்டும் நசுக்கின்ற பணியை செய்யக்கூடாது. பட்டாசு தொழிலை பாதுகாக்கின்ற பணியை நாங்கள் செய்யும். இவர்கள் போடுகின்ற சட்டங்கள், இவர்கள் போடுகின்ற வேடங்கள் அத்தனையும் இந்த 7 மாசம் தான், அதிகபட்சம் 8 மாசம் தான். அதற்கு முன்பு அத்தனை துணை தெரிந்துகொண்டு பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும், பட்டாசு உரிமையாளர்கள் பாதுகாக்கப்படுறார்கள், பட்டாசு தொழிலாளர்களும் பாதுகாக்கப்படுறார்கள். அதிமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் திமுக கையில் எடுத்துள்ள ஓரணியின் தமிழ்நாடு அதுக்கும் நீங்க கையில் எடுத்திருக்கிற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இதுக்கு என்ன வித்தியாசம்? அவர் திமுக கையில் எடுக்கிற ஓரணி தமிழ்நாடு வந்து அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் தப்பு செய்வதற்கு எங்களுக்கு ஆதரவு விடுன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் சூட்சமா இல்லை. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துல. இது இந்த நாட்டில் எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு அதிசயம். 1952 முதல் தேர்தல் நடந்த முதல் பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தல் நடந்ததுல தமிழ்நாடு வாங்கிய கடனே 4 லட்சம் தான். இந்த 4 வருஷத்துல திமுக அரசு வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. அந்த குறைந்த வச்சு என்ன செஞ்சாங்க? சிவாஜி செஞ்சாங்களா? சிவாஜிக்கு ரயில்வே பாலம் சொல்லுவாங்க. ரயில்வே பாலம் அதிமுக ஆட்சியில எடப்பாடி ஜியோ போட்டு பணம் ஒதுக்குனது 4 வருஷம் காலதாமதப்படுத்தினதுதான் திமுக ஆட்சி. சிவாஜி சாச்சா ரயில்வே பாலம், திருத்தகல் குறுக்குப்பாதை ரயில்வே பாலம், அங்க நம்ம இருக்கக்கூடிய ரயில்வே பாலம் 3 பாலத்துக்கு அரசாங்கம் வெளியிட்டு பணம் ஒதுக்குனது எடப்பாடியார். சுற்றுச்சாலைக்கு பணம் ஒதுக்குனது அம்மா. இடம் எடுத்து எடப்பாடியார். வேலையை காலதாமதப்படுத்தி டெண்டர் வைக்காம ரோடு ஓட நிப்பாட்டினது திமுக. இப்ப நாடகம் போறாங்க, ரோடு நாடகம் போறேன்னு. பேப்பர்ல முன்னாடி திறமை பேப்பரை கூட கட்டம் கட்டி போட்டுட்டாங்க பெருசா. 1912 போட்ட திட்டம். பல்வேறு காலகட்டத்தில் முன்னேறி வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் சரி செஞ்சு அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கி அந்த பாதைகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் வந்துச்சு, திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, சாலை பணி நின்று வச்சு. வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷம் தொடவே இல்லாத திமுக இப்ப தொடுது. ஆக திமுக ஆட்சி நாங்கள் போட்ட பிளான் தான், நாங்கள் போட்ட அரசாங்கம் தான், நாங்கள் போட்ட திட்டம் தான். ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற பணியை திமுக சரியா செய்கிறது. மக்களுக்கு திமுக தனியாக இந்த பகுதி மக்களுக்கு, விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு எதுவுமே கொண்டு வரவில்லை. மதிமுக பயங்கர அதிர்ச்சியில இருக்கு. பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்காங்க. மதிமுக திமுக பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. திமுக எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க. எந்த கட்சி சந்தோஷமா இருக்கு? திமுக எந்த கட்சி சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க? எல்லா கட்சியும் அங்க பிரச்சனை இருக்கு. அது எல்லா கட்சியும் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு இது வந்து போராட காலம் தான். இந்த தேர்தலில் வந்து திமுகவை தனிமைப்படுத்திடுவாங்க நாட்டு மக்கள். இதெல்லாம் வந்து கட்சி பொதுச்சாளர் பார்த்து பேசி முடிவெடுத்துக் கொள்வார். பலமான கூட்டணியை, வெல்லக்கூடிய கூட்டணி, வெல்லுகின்ற கூட்டணி, அற்புதமான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி எடுப்பார். எடுத்து விட்டார், எடுப்பார், எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இதுதான் அண்ணா, அந்த கூட்டணி தான் ஆளும். தொடர்ந்து விஜய் கூப்பிட்டீங்க, இப்ப அவர் வந்து நான் தான் முதல்வர், மீண்டும் பொறுமையா கூப்பிட வாய்ப்பு இல்ல. காலங்கள் இருக்கு. விஜய் வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் 8 மாசம் இருக்கு, 36 வாரம் இருக்கு. ஒரு நாளில வந்து ஒரே நாள்ல கட்சியை கலைச்சவங்க இருக்காங்க. அதனால 36 வாரம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. அதுக்குள்ள பல முடிவுகள் மாறலாம். உண்மையான பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பலமான யார் தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்துக்கிற பார்ப்பாங்க.
எனக்கு என்ன பலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிவெடுக்க முடியும். யாராவது பக்கத்தில் சொல்றாருக்காக நான் முடிவெடுக்க முடியல. அப்படி இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் சில முடிவுகள் மாறும். வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்கு. அவர் அப்படி ஒரு வாய்ப்பு முடிவு எடுத்தாருன்னா அவர் புத்திசாலி, உண்மையிலே புத்திசாலி. அவர் முடிவெடுக்க விடாம சில சக்திகள் தடுத்தா அது அவருடைய வளர்ச்சிக்கு அது இடையூறா இருக்கும், அரசியல் வளர்ச்சி.